Sir, I know I'm too greedy. ஏதாவது ரெண்டு லைன் that you think was his incredible rendition. Everything is incredible. அவன் என்ன பண்ண நிறைய இருக்கு, நினைப்பதெல்லாம் இருக்கு. கண் போன போக்கில திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. நீ வந்த பாதையை நீ மறந்து போகலாமா? அம்மாவை மறந்து போயிட்டியா? நீ மிஸ் பண்றோம். நீயும் சரி, அந்த யோகஸ்ரீ கிட்ட போய் சொல்லி வை, எல்லாரும் கூப்பிடணும், எல்லாரையும் மிஸ் பண்றோம். மகதி குட்டிங்க எல்லாரையும் மிஸ் பண்றோம், எங்களை எல்லாரும் கூப்பிட்டுங்க நீங்க. நீங்க சொன்ன மாதிரி சார், திவினேஷோட பிளேலிஸ்டே வந்துடணும். ஐ எம் ஷூர் இட்ஸ் ஆல்ரெடி தேர். பட் ஒரு ஒஃபிஷியலா ஐ திங்க் ஆல் மியூசிக் லேபிள்ஸ் ஷுட் டூ ஒன் ஒஃபிஷியலி பிளேலிஸ்ட் ஆஃப் திவினேஷன். நான் நார்மலாக பேசுவேன், பேசுகிற இடத்துல வாயடிச்சு நிற்கிறேன். ஏன்னா பையனோட பேர் என்னன்னு கேட்டேன், திவினேஷன் சொன்னாங்க. இந்த வயசில் சின்ன குழந்தைங்களுக்கு திறமை வருமானா எனக்கு வருன்றது தெரியும். இந்த அளவுக்கு வரும்னு சொன்னால் இது ஒரு தெய்வ சக்தியை தவிர மனித சக்தியாக இருக்க முடியாது. இந்த பையனை பெற்றெடுத்த தாய் தந்தை அவங்க பண்ண பூர்வ புண்ணியம் இந்த குழந்தை பிறந்திருக்கான்னு நினைக்கிறேன். உனக்கு நான் என்ன பரிசு கொடுக்குறேன்னு எனக்கு தெரியல, நான் வேறு விஷயம்லாம் பேச விரும்பல. நீ பாடின பாட்டில் நீ வாழ்க்கையில் நீ ஒரு 1000ல் ஒருவன், பார்த்தா சிறுவன் ஆனால் நீ 1000ல் ஒருவன். இது சும்மா என்னுடைய ஒரு அன்புக்காக தர வச்சுக்க. பார், நான் யார் தெரியுமா? பெரிய ஆள்லாம் கிடையாது. உன்னுடைய இசையை கேட்டுட்டு நீ பாடுறதை பார்த்துட்டு எந்த விதமான லிரிக் பேப்பரும் இல்லாமல் கதவசனத்தை பார்க்காமலே இத்தனை படம் டைரக்ட் பண்ணலாம் எல்லாரும் சொல்லுவாங்க. உன்னை பார்க்கும்போது எனக்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் வருது. ஏன்னா நானும் இது வரைக்கும் பாட்டெல்லாம் பார்த்துட்டு படித்ததே இல்லை. ஒவ்வொரு சரணத்தையும் அப்படி மறக்காமல் ஒவ்வொரு வரியும் பாடுறிய அந்த மெமரி பவரை பார்த்தா எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ நான் வயடிச்சு நின்னதுக்கு காரணம் ஒன்று மாதிரி சின்ன பொடியனா இருக்குள்ள என் பையன் சிம்பு பாடுவார். அப்போல்லாம் இந்த மாதிரிலாம் உனக்கு நீ கொடுத்து வச்சுவேன். அப்போல்லாம் இந்த சரிகமப்பா, இந்த ஜீ தமிழ் மாதிரிலாம் தொலைக்காட்சிலாம் இல்லை. அதனால் படத்தில் தான் சின்ன வயசுலேருந்து பாட வச்சு கொண்டாந்தேன். ஆனால் நீ அப்படிலாம் இப்படிலாம் ஒரு வாய்ப்பு என் மகனுக்கு இருந்திருந்தால் என் மகன் இன்று உயர்ந்திருப்பதை விட அதிகமாக உயர்ந்திருப்பானோ என்ற ஒரு ஏக்கமும் தாக்கமும் என் இதயத்தில் வந்து விட்ட காரணத்தால் நான் வாயடைச்சு போயிட்டேன். இந்த சரிகமப்பா பார்க்குள்ள நான் இன்னைக்கு தான் ஒரு முடிவுக்கு வரேன். இந்த மாதிரி ஷோலாம் இருந்தால் சங்கீதம் வாழ்ந்து கொண்டே இருக்கும், இசை இருந்து கொண்டே இருக்கும், கலை வாழ்ந்து கொண்டே இருக்கும். வாழ்க, நீ சிறுவன் அல்ல, 1000ல் ஒருவன். வச்சுக்க.